இந்த நாள் ஒரு மகிமையான நாள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இதே நாளிலே நம்முடைய மீட்பிற்காக, யாருக்காக சொல்லுங்க? நம்முடைய மீட்பிற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அவர் இரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். அவருடைய தியாகத்தினால தான் நாம் இன்னைக்கு என்ன செய்கிறோம்? அவருடைய சமூகத்தில் வந்து இருக்கிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு நிருபத்தை எழுதும் பொழுது அந்த நிருபத்தின் கடைசி பகுதியில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இந்த இடத்துல அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனித்து பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, அதை குறித்து மட்டுமே நான் மேன்மை பாராட்டுவேன். சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு எதை குறித்தும் நான் என்ன செய்ய மாட்டேன்? மேன்மை பாராட்ட மாட்டேன். மேன்மை பாராட்டுதல்னா என்னது? பெருமையா பேசிக்கிறது. நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை குறித்து நம்ம பெருமைப்படுகிறது. பொதுவா எதை குறித்து பெருமைப்படுவாங்க? வசதிகளை குறித்து பெருமைப்படுவாங்க. வேற சிலருக்கு இருக்கிற ஞானம் குறித்து, சில சொல்ல அவங்க அருமை பெருமை எல்லாம் சொல்றாங்க அப்படிம்போம். சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். ஆனா உலக அரங்கில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியம் பெருசா இருந்தாலும் அந்த காரியத்தை வைத்து இன்னொரு நபரை கைக்குள்ள கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு நாடும் தங்களுடைய இராணுவ பலம் எப்படி இருக்கிறது அப்படின்னு காட்டுகிறதுக்கு என்ன செய்வாங்க? விரும்புவார்கள். ஒவ்வொரு நாடும் தனக்கு இருக்கக்கூடிய மேன்மை என்ன, அதை வெளியே சொல்ல முயற்சி செய்வார்கள். பல விதங்களில் அதை காட்சிப்படுத்த விரும்புவார்கள். மனித வாழ்வில் மிக பிரதானமாய் மேன்மை பாராட்டலுக்கு உரியதாய் காணப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், சிலுவைதான் மேன்மைக்குரியது. சிலுவைதான் மேன்மைக்குரியது. ஏன் நான் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட விரும்புகிறேன்? ஏன்னா சிலுவையை பற்றிய செய்தி என் வாழ்வை மாற்றக்கூடிய செய்தி. சிலுவையை பற்றிய நற்செய்தி அது கிறிஸ்துவை பற்றிய செய்தி. அந்த கிறிஸ்துவை பற்றிய செய்தி எனக்கு தேவையான செய்தி. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்துல விதமா சொல்றாரு, சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் அது இருக்கிறது. தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவையை பற்றிய செய்தி, சிலுவையை பற்றிய உபதேசம் ஒரு கூட்டத்துக்கு எப்படி இருக்கிறதா? அது முட்டாள்தனமா இருக்கு.
பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அது மேன்மையா தெரியவில்லை. ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது என்னவா இருக்கிறதா? தேவ பலனா இருக்கிறது அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அதை அவர் கீழே விளக்கி சொல்லும் பொழுது அது எப்படி என்பதை அடுத்தடுத்த வசனங்கள்ல சொல்றார். 21வது வசனத்தை பாருங்க. எப்படி எனில் ஆ, தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. எப்படிப்பட்ட பிரசங்கம்? பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம். பொதுவா சிலுவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்னைக்கு அது புனித சின்னமா தெரியுது. சிலர் செயின் போட்டு அந்த செயின்ல என்ன இருக்கும்? சிலுவை டாலர் இருக்கும். சிலர் ஜெபங்களின் முடிவுல என்ன போடுவாங்க? சிலுவை போட்டுக்கிடுவாங்க. சிலர் சிலுவையை ஒரு ஆசீர்வாதத்திற்கான அடையாளமாக, காத்து கருப்பு அண்டாம இருக்கிறதுக்கான அடையாளமா, அது இருந்துச்சுன்னா வேற எதுவும் என்ன செய்யாது, பக்கத்துல வராது. அதுக்காக சிலுவையை பயன்படுத்துவாங்க. ஆனா முதல் நூற்றாண்டுல சிலுவைங்கிறது என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம சொல்ற மாதிரி சொல்லுவோம்னா தூக்கு கயிறு. மரண தண்டனைக்கான ஒரு சின்னம் தான் என்னது? சிலுவை. யார சிலுவையில் அடிச்சாங்க தெரியுமா? ரோமர்கள் தங்களுடைய நாட்டு அதிகாரத்திற்கு கட்டுப்படாம, தங்களுடைய ஆளுகைக்கு எதிராக கிளர்ச்சி செய்து வன்முறையை தூண்டுகிறவர்களுக்கு என்ன கொடுத்தாங்க? தேசத்தில் கலகத்தையும் கிளர்ச்சியும் ஏற்படுத்துறவங்களுக்கு என்ன தண்டனை? சிலுவை தண்டனை. கொடூரமான குற்றங்களை செய்து, அதுல குறிப்பா தேச விரோத செயலை செய்து, அப்படிப்பட்ட நபர்கள் ரோமருடைய அதிகாரத்திற்கு நீ எதிர்த்து நிக்கியா பாரு. எதிர்த்து நிக்கிறவனுக்கு என்ன நிலைமை? அவனை எல்லாரும் பார்க்கிற மாதிரி எங்க கொண்டு போய் அடிப்பாங்க? சிலுவையில் அடிப்பாங்க. அப்படி சொல்லும்படியாக கொடுக்கப்பட்ட கொடூரமான தண்டனை தான் சிலுவையில் செய்யப்படுகிற மரண தண்டனை. இப்படிதான் சிலுவை மரணம்ங்கிறது துவங்குச்சு. இப்போ பவுல் சொல்றாரு, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு பைத்தியம். ஏன்? ஏன்னா அதுலயே அவர் சொல்றாரு, யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். யூதர்கள் என்ன தேடுறாங்களா? அடையாளம். அடையாளம்னா என்னது? அடையாளம்னா என்னது? அடையாளம்னா இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். மோசேயே ஆண்டவர் எகிப்துக்கு போக சொல்றார். நான் என் ஜனங்களை சந்தித்தேன், அவங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புறேன், ஒன்னு அனுப்புறேன் வா. அப்ப அவன் கேட்கான், அவர்கள் எப்படி நம்புவாங்க? நான் தான் தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறேங்கிறத எப்படி நம்புவாங்க? அப்போ அவர் சொல்றாரு, உன் கையில என்ன இருக்கு? ஒரு கோல் இருக்கு, அதை கீழே போடு. கீழே போட்டது என்னவாது? பாம்பா மாறிடுச்சு. அவன் பயந்து ஓடுறான். அப்ப ஆண்டவர் சொல்ற, நீ அதை போய் வாழ பிடி. பிடிச்சா பழையபடி கோலம். இது என்னது? அடையாளம்.
அப்ப அடையாளம்ங்கிறது என்னன்னா, சாதாரணமா இயற்கையா செய்யப்படுகிற ஒரு விஷயமா இல்லாம இருக்கிறது. அப்புறம் சொல்றாரு, "உன் கைய உன் பைக்குள்ள போடு." கைய பைக்குள்ள போட்டு கைய வெளிய எடுத்தா, அது குஷ்டரோகம் பிடிச்ச கை மாரி ஆயிருச்சு. அவன் கைய அவனுக்கே பிடிக்கல. "என்னடா இது கொடுமையா இருக்கே!" அப்படின்ட்டு. சொல்றாரு, "திரும்ப உன் கைய பைக்குள்ள போடு." போட்டு எடுத்தா பழைய மாரி ஆயிருச்சு. இது என்னது? அடையாளம். அப்போ எளிமையா அடையாளங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் இருந்துச்சுன்னா தான் யார் நம்புவாங்க? யூதர்கள் நம்புவார்கள். கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். கிரேக்கர் எத தேடுறாங்க? ஞானத்தை தேடுகிறார். அப்போ ஒரு யூதனிடத்தில் போய் இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவத்துக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னா, சிலுவை அவனுக்கு இடறலா இருக்கிறது. ஏன் இடறலா இருக்குன்னு கேட்டா, ஒரு மனிதன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொன்னால், அவன் சிலுவையில அடிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்ல முடியாது. அது ஒரு அடையாளமா இருக்க முடியாது. இதுதான் யூதர்களுடைய எண்ணம். கிரேக்கர்கள் என்ன சொல்றான்? ஏ, இது எப்படிப்பா ஞானமாகும்? அவன் ஒரு அகோர முடிவுக்குள்ள போயிட்டான். சிலுவையில அடிச்சு கொன்னுபுட்டாங்க. இது எப்படி ஞானமாயிருக்க முடியும்? இதான் கேள்வி. இந்த கேள்விக்கு தான் வேதம் சொல்லுகிற பதில், பவுல் ஆவியானவர் மூலமாய் சொல்லுகிற பதில், அவர் சொல்றாரு, தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி. என்ன ஞானம் சொல்லுங்க? தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாமல் இருக்கும் பொழுது, சுய ஞானத்தை கொண்டு ஒரு மனிதன் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. அறிய முடியாது. பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே. விசுவாசிகளை ரட்சிக்க எது பைத்தியமா தோன்றுகிறது? இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்பது அது ஞானமாய் தோன்றவில்லை, அது பைத்தியமாய் தோன்றுகிறது. ஏன்னா அது ஒரு பரிதாப சின்னம், அது ஒரு தண்டனையின் சின்னம், அது ஒரு தோல்வியின் சின்னம். அதிலே அடிக்கப்பட்ட ஒரு நபர் எப்படி மனுக்குலத்திற்கு மீட்பை தர முடியும்? உலகத்திற்கு அது பைத்தியமாய் தோன்றுகிறது. ஆனா அந்த பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே தான் விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு என்னவாச்சாம்? பிரியமானது. அடுத்த வசனத்தை வாசிங்க. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். ஆ, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஆ, அவர் யூதருக்கு இடரலாயும் ஆ, கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆ. ஆகிலும் ம். யூதர் ஆனாலும் யூதர் ஆனாலும் கிரேக்கர் ஆனாலும் கிரேக்கர் ஆனாலும் எவர்கள் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுக்கு கிறிஸ்து கிறிஸ்து தேவ பலனும் என்னவா இருக்கிறாரு? தேவ பலனா தேவ இருக்கிறார். ஞானமுமாய் தேவ இருக்கிறார். ஞானமா இருக்கிறார். சிலுவையை பற்றின உபதேசம் அழைக்கப்படாதவர்களுக்கு பைத்தியம்தான். சிலுவையை பற்றிய உபதேசம் தெரிந்து கொள்ளப்படாதவர்களுக்கு இடரல் தான். ஆனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர் பலனாக, ஞானமாக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம். இதைத்தான் பவுல் சொல்றாரு. சிலுவையை பற்றின உபதேசம்
நான் இதை குறித்து என்ன படுவேன்? மேன்மை பாராட்டுவேன். இதே 1 கொரிந்தியர்ல கடைசியில் சொல்றாரு, ஏன் இப்படி ஆண்டவர் செய்தார்? வேற மாதிரி செய்திருக்கலாமே, ஏன் இப்படி செய்தார் அப்படின்னு கேட்டா, மேன்மை மாம்சமான ஒருவனும் தேவனுக்கு முன்பாக என்ன செய்யக்கூடாது? பெருமை பெருமை பாராட்டாதபடிக்கு பாராட்டாத படிக்கு அப்படி செய்தார். அப்படி செய்தார். சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாரு, அந்தபடி நீங்கள் அவராலே நீங்கள் தேவனாலே கிறிஸ்து கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் யாரை குறித்து சொல்லுங்க? கர்த்தரை குறித்தே அல்லது சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமாய் நீதியாய் பரிசுத்தமாய் மீட்புமானார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஏன் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன்? நான் ஏன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் அப்படின்னு கேட்டா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் என்னவாயிருக்கிறேன் அப்படின்னு கேட்டா, ஞானத்தை பெற்று கொண்டிருக்கிறேன், நீதியை பெற்று கொண்டிருக்கிறேன், பரிசுத்தத்தை பெற்று கொண்டிருக்கிறேன், மீட்பை பெற்று கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நாம் மீட்கப்பட்ட ஜனங்கள். நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டணும்னு சொன்னா, இயேசு எனக்கு ஞானமா இருக்கிறார், இயேசு எனக்கு நீதியா இருக்கிறார், இயேசு என்னுடைய பரிசுத்தமா இருக்கிறார், இயேசு என்னுடைய மீட்பா இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் எனக்கு மேன்மை பாராட்டல். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சிலுவையை குறித்து இன்னும் பல விஷயங்களை அவர் பேசுறத பார்க்க முடிகிறது. உதாரணத்துக்கு இன்னொரு வேத பகுதியை நாம சொல்லுவோம்னா, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14வது 15வது வசனத்தை பாருங்க. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவனுடைய அன்பு, எல்லாரும் சொல்லுங்க. அதாவது இயேசு இந்த சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்பது அன்பின் வெளிப்பாடு இல்லையா? தேவன் நம் மீது வைத்த தமது அன்பை வெளிப்படுத்தினார். நாம் அவரை அறியாதிருந்த பொழுது நம் மேல வைத்த அன்பினாலே அவர் நமக்காக சிலுவையில அடிக்கப்பட்டார். கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் ஏன் அப்படின்னா, எல்லாருக்காகவும் ஒருவரை மரித்திருக்க சொல்லுங்க, எல்லாருக்காகவும் யார் மரிச்சா? ஒருவர் மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல், சொல்லுங்க, யாருக்குன்னு கிடையாது, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காக மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். இயேசு எதற்காக மரித்தார்? இந்த வசன பகுதி என்ன சொல்லுது? இப்போ பிழைத்திருக்கிறவர்கள் இனி யாருக்காக அல்ல, தங்களுக்காக அல்ல, இனி யாருக்காக பிழைத்திருக்கணும்? தங்களுக்காக மரித்து உயிர் செழுந்தவருக்காக பிழைத்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. நம்ம எல்லாரையும் அவர் என்ன செஞ்சாராம்? விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. அந்த விலை என்னது? தம்முடைய சொந்த ரத்தம், தன்னுடைய ஜீவனையே விலையா கொடுத்து நம்மளை என்ன செஞ்சாராம்? மீட்டு கொண்டார். இந்த மீட்பு அப்படிங்கிறது எப்படின்னா, அந்த காலத்துல, இன்னைக்கு அடிமைகள் அப்படிலாம் கிடையாது. ரோமருடைய காலத்துல மிகப்பெரிய அளவுல அடிமைகள் இருந்தாங்க. இந்த அடிமைகளுக்கான சந்தையும் இருக்கும். என்ன சந்தை? அடிமை சந்தை.
இப்ப அந்த அடிமை சந்தையில போய் என்ன செய்யலாம்? குறிப்பிட்ட நபருடைய எப்படி இந்த மாடு, மாட்டுச் சந்தை, ஆட்டுச் சந்தை எல்லாம் போய் மாட்ட விலைக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அந்த மாட சுத்தி என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. பார்த்து அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா? இல்லையா? வாங்கலாமா? அப்படிங்கிறத முடிவு பண்ணி வாங்குவாங்க. ஆடு ஆடு எப்படி வாங்குவாங்க? ஆ? நல்ல கறி இருக்கா? பாத்தீங்களா? அவர் வந்து அதானே. கறி இருக்கா? எவ்வளோ வெயிட் இருக்கு? ஸ்ட்ராங்கா இருக்கா? அத பார்த்து என்ன செய்றாங்க? வாங்குறாங்க. இதே மாரி தான் யாரையும் பார்த்து வாங்குவாங்க? அடிமையும் பார்த்து வாங்குவாங்க. இவன் வந்தா வேலை செய்வானா? தாங்குவானா? பார்த்து தான் வாங்குவாங்க. அந்த அடிமைக்கான காச குடுத்துட்டா, அந்த அடிமை அதுக்கப்புறம் யாரு காசு குடுத்து வாங்கியிருக்கிறாங்களோ, அவங்களுக்கு அடிமை. இப்போ கர்த்தர் நம்மள அப்படிதான் என்ன செஞ்சிருக்கிறாரு? வாங்கியிருக்கிறாரு. நானு யாரோ ஒருத்தருக்கு அடிமையா இருந்தேன். வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். இப்ப பாவத்துக்கான நீதியான தண்டனை என்னது? மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த உலகத்துல பாவம் செய்யாத ஆளே கிடையாது. எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் தேவ மகிமை அற்று போனார்கள். இப்ப தேவ மகிமை அற்று போன மனிதன் எவ்விதமாக மீட்கப்படுவது? மனிதன் தன்னுடைய பாவத்திற்கான மீட்பை தானே செலுத்த முடியாது. ஏன்னா அவன் தான் அடிமையா போயிட்டானே. அவனுக்கு நிர்வாகம் இல்லையே. தன்னுடைய பாவத்துக்கான விமோசனத்தை அவன் செலுத்துகிறதற்காக ஏதோ ஆட்டையோ மாட்டையோ கோழியையோ எதையோ ரத்தத்தை கொடுத்து அவனால தேவனை சாந்தப்படுத்த முடியாது. தனக்கான மீட்பை அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்பதான் தேவன் தீர்மானிக்கிறார், மனிதனால் தன்னை மீட்க முடியாது என்பதனால் அவனை மீட்கும் பொருளாக தேவனே இந்த உலகத்தில் மனிதனாக அவதரிக்க வேண்டும். அப்படிங்கிறதான ஒரு முடிவுக்கு அவர் வருகிறார். இதை குறித்து வேதம் சொல்லுகிறது, இந்த முடிவு எப்போ எடுக்கப்பட்டதா? உலக தோற்றத்திற்கு முன்னமே. எப்பவுமே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டாச்சு? உலக தோற்றத்திற்கு முன்னமே அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டு இயேசு நமக்காக இந்த பூமிக்கு வருவதற்கு அவர் அதற்கான நாளை நேரத்தை குறித்திருந்தார். குறித்த காலத்திலே அக்கிரமக்காரருக்காக அவர் மரித்தார். குறித்த காலத்திலே நமக்காக மரித்தார். அப்படி நமக்காக மரித்தது நம் மேல ஆண்டவர் வைத்திருக்கிற மாபெரும் அன்பின் வெளிப்பாடு. சிலர் நினைக்கிறாங்க, நம்மளை கிரயம் கொடுத்து வாங்கினார் அப்படின்னா நம்முடைய பாவத்துக்கான கிரயத்தை சாத்தான்கிட்ட கொடுத்தார் அப்படின்ட்டு. இல்லை, பாவத்துக்கான கிரயத்தை யார்கிட்ட கொடுக்கல ஆண்டவர்? சாத்தான்கிட்ட சாத்தான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. அவர் சாத்தான் பாவத்துக்கு தண்டனை கொடுக்கிற ஹோல்சேல் வியாபாரி கிடையாது. பாவத்திற்கான நீதியான தீர்ப்பை செய்கிறவர் தேவன்தான். அப்ப கிரயம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? தேவனிடம் கொடுக்கப்பட்டது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய சரீரத்தை தேவனுக்கு சுகந்த வாசனையான பலியாக ஒப்பு கொடுத்தார். எதுக்காக? எதுக்காக? இந்த பலியின் வழியாய் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பின் தியாக பலியை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ
அந்த விசுவாசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் மீட்கப்படும்படியாக அதை அவர் செய்தார். அதனாலதான் இங்க சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னால அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரிச்சிட்டோம். இப்போ நாம இனி பிழைக்கிறது யாருக்காக? தனக்காக மரித்து எழுந்தவருக்காக பிழைக்க வேண்டும். யாருக்காக? எனக்காக மரித்து எழுந்தவருக்காக பிழைக்கணும் என்பதற்காக அவர் எல்லாருக்காகவும் மரித்தார். இயேசு எல்லாருக்காகவும் மரித்தார். அதே 5ஆம் அதிகாரம் 17 இருந்து வாசிங்க. இப்படி இருக்க ஆ, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஆ. புது சிருஷ்டியா இருக்கிறான். எப்படி? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. பழையவைகள் ஒழிந்து போயின, பழசெல்லாம் ஒளிஞ்சிருச்சு, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் ஆ, தேவனாலே உண்டாயிருக்கிறது. பாத்தீங்களா? இது யாரால உண்டாயிருக்கிறது? என்னை புது சிருஷ்டி ஆக்குகிற அந்த ஆசீர்வாதம் யாரால உண்டானது? சத்தமா சந்தோஷமா சொல்லுங்க. தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை அவர் கொண்டு இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி, தம்மோடே ஒப்புரவாக்கி. இதுக்கு தான் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, நம்மை தேவனோடு ஒப்புரவாக்க வேண்டும். பாவம் எனக்கும் ஆண்டவருக்கும் இடையில பிரிவினை ஏற்படுத்தியது. தேவன் பரிசுத்தமுள்ளவர், அவர் பாவத்தை பார்க்க கூடாத சுத்த கண்ணர். அவருக்கும் நமக்கும் இடையில பாவம் தான் பிரிவினை ஏற்படுத்துகிறது. அப்ப அந்த பிரிவினையை நீக்குகிறதற்கான ஒரு விமோசனமாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து ரத்தம் சிந்தினார். நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கிறிஸ்து தேவன் நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை இயேசுவின் மேல் சுமத்தி, இயேசு எனக்காக அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்பதனால் நான் அந்த இயேசுவின் மீட்பின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டதனால் இன்று அவர் என்னை நீதி உள்ளவனாக பார்க்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் இங்க சொல்றார். கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். வாசிங்க தொடர்ந்து. அது என்னவெனில், அது என்னன்னு கேட்டா, தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். பாத்தீங்களா? எதை எண்ணலையா? சொல்லுங்க. நம்முடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கினார். இதத்தான் சங்கீதத்துல சொல்லியிருக்கு, எவர்களுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள். பாவம் இல்லாத நபர் யார் இருக்கிறார்? எனக்கு பாவம் இல்லை என்று யார் சொல்ல முடியும்? ஒருத்தர் சொல்ல முடியாது. ஆனா அப்படி பாவமுள்ள உலகத்து மனிதர்களை கிறிஸ்துவுக்குள் தமக்கு ஒப்புரவாக்கும்படியாக ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை அவர் எனக்கு எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடினாலே அதனால தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக, நாங்க யாரா இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்காக நியாயாதிபதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். இந்த இடத்துல நம்ம வாசிந்த வசனங்கள்ல ஒப்புரவாக்குதலின் ஊழியம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கு. இன்னொரு பகுதியில், அதே பகுதியில் இன்னொரு இடத்துல ஒப்புரவாக்குதலின் உபதேசம், ஒப்புரவாக்குதலின் ஊழியம், ஒப்புரவாக்குதலின் உபதேசம்
20வது வசனத்துல சொல்லியிருக்கு, தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்ப சிலுவை நம்மிடத்தில் ஒரு வேண்டுதலை வைக்கிறது. சிலுவை நமக்கு முன்பதாக வைக்கிற வேண்டுதல் என்னன்னு சொன்னா, இந்த உலகத்துல நீ தேவனுக்கு விரோதமான சத்துருவா இருப்பா என்று சொன்னால் உனக்கான நிம்மதியை, உனக்கான அமைதியை, உனக்கான சந்தோஷத்தை நீ அனுபவிக்க முடியாது. நீ யாரு கூட இருக்கணும்? கிறிஸ்துவோடு ஒப்புரவாய் வாழ வேண்டும். 21வது வசனத்தை பாருங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எவ்வளவு பயங்கரமான ஒரு வசனம் பாருங்க. நாம கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக வேண்டும். அப்படி ஆக வேண்டும் என்பதற்காக பாவமே அறியாத இயேசுவை, நான் சொன்னேன்ல, எனக்கு பாவம் இல்லை என்று எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. ஆனா இயேசு அவர் அதை சொன்னார். எனக்கு பாவம் உண்டு என்று சொல்லுகிறவன் யார் அப்படின்னு கேட்டார். பழைய ஏற்பாட்டில் இந்த பலி நடைமுறைகளை சொல்லி கொடுக்கும்போது அந்த பலி பொருள் எப்படி இருக்கணுமா, எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாது. அந்த பலி மிருகம் பெர்ஃபெக்டா இருக்கணும். எந்த குறையும் இல்லாம பெர்ஃபெக்டா இருக்கக்கூடிய விலங்கை தான் என்ன செய்ய முடியும்? பலி செலுத்த முடியும். அந்த பலி தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அது இயேசுவை முன் குறிக்கக்கூடிய முன் அடையாளம். அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு பலி மிருகம் எப்படி எந்த குறைபாடும் இல்லாம பெர்ஃபெக்டா இருக்கணும்னு எதிர்பார்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதை போலத்தான் எனக்காக பலியான இயேசு கிறிஸ்துவில் எந்த குறைவும் இல்லாதிருந்தது. அவர்ல எந்த குறையும், பாவத்தினுடைய ஒரு சின்ன ஒரு ஒரு கொஞ்சம் அப்படிங்கிற அளவு கூட இல்லை. அவருடைய அவருடைய இயல்பில் வேற்றுமையின் தன்மை கூட, வேற்றுமை நிழல் கூட கிடையாது. அவ்வளவாய் அவர் பூரணமானவர். ஆனா உங்களையும் என்னையும் மீட்டு கொள்ளும்படியாக தேவன் பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன வாக்கினாரா? பாவமாக்கினார். என்ன அர்த்தம்னா, என்னுடைய பாவத்தை இயேசுவின் மேல் வைத்தார். சிலுவையில் என்ன நடக்குன்னா, ஒரு டிரான்ஸ்ஃபர் நடக்கு. சிலுவையில் நடந்த டிரான்ஸ்ஃபர் என்னன்னு கேட்டா, நான் செலுத்த வேண்டிய கடனை, பாவத்து நிமித்தம் நான் செலுத்த வேண்டிய கடனை இயேசு ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்போ நான் என்ன செய்யணும்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னா என் கடன் அவர் கணக்கில் பற்று வைக்கப்படுகிறது. அப்புறம் அவருடைய நீதி என் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. சிலுவை மிகப்பெரிய அற்புதத்தை செய்திருக்கு. என்னன்னா, என் இடத்தை இயேசு எடுத்துக்கொண்டார். சில நேரத்துல நம்ம யோசிப்போம், நமக்கு சப்போர்ட்டா யாராவது நிக்க மாட்டாங்களா? நான் தன்னந்தனியும் நிக்கிறேனே, என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு யாராவது ஒருத்தராவது இருப்பாங்களா? என் நிலைமையை உணர்ந்து எனக்காக அப்படின்னு யாருமே இல்லையே. உங்க நிலைமையை உணர்ந்தவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உங்க இடத்துல அவர் தன்னை அர்ப்பணித்தார்.
நீங்க இன்றைக்கு தேவ நீதியை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக எந்த பாவமும் அறியாத இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பாவமானார். அதனால சிலுவையை குறித்த தியானம் மிகப்பெரிய சந்தோஷத்தின் தியானமா இருக்கணும், மிகப்பெரிய மகிழ்ச்சியின் தியானமா இருக்கணும், நன்றி அறிதலின் தியானமா இருக்கணும். ஏன்னு சொன்னா சிலுவை மட்டும் இல்லைன்னா நான் ஒண்ணுமில்லாம போயிருப்பேன். சிலுவை தான் எனக்கான எல்லாவற்றையும் தந்திருக்கிறது. இயேசுவின் சிலுவை என்னை தேவ நீதி உடையவனாய், தேவ நீதி உடையவர்களாய் நம்மை மாற்றியிருக்கிறது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் எதை பத்தி தான் மேன்மை பாராட்டுவேன்? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, அதுதான் எனக்கு மேன்மை. இன்னும் நிறைய வசனங்கள் சொல்ல முடியும். 1-2 வசனத்தை நம்ம காமிச்சு நம்ம நிறைவு செய்ய, இன்னும் ரெண்டு வேத பகுதியை நான் உங்களுக்கு காமிச்சு நிறைவு செய்ய விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும். இந்த இடத்துல நல்லா நீங்க கவனிக்கணும். இயேசுவின் சிலுவை நமக்கு என்ன செய்திருக்கிறது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும். நம்ம ஏற்கனவே 5ஆம் அதிகாரத்துல சொன்னோம், தேவ நீதியா நம்மை மாற்றும்படியாக பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்போ தேவனுடைய நீதி, அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டது. பாவம் இல்லாதவர், அவருடைய நீதி எனக்கு கிடைச்சிச்சு. இங்க சொல்றாரு, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இப்ப இயேசுவின் தரித்திரம்னா என்னது? இயேசு என்னவானாரா? தரித்திரரானார். எதுக்காக தரித்திரரானாரா? உங்களை வசதியானவங்களா ஆக்கணுங்கிறதுக்காக அவர் என்னவானாரா? தரித்திரரானாரா. அதுவும் எப்படியா? அவருடைய தரித்திரத்தினாலே. இப்ப கேள்வி என்னன்னா, இயேசு தரித்திரரானாரா? இயேசுவுக்கு எங்க தரித்திரம் இருந்துச்சு? தரித்திரம்னா என்னது? ஐஸ்வர்யம்னா என்னது? கஷ்டம்னு சொல்லலாம், சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. பொதுவா நம்ம ஐஸ்வர்யம் தரித்திரம் அப்படின்னு சொன்னா நம்ம பண அடிப்படையில தான் அதை நம்ம என்ன செய்யறோம், நினைச்சு பார்க்கிறோம். ஆனா வேதாகமம் ஐஸ்வர்யம் என்று சொல்லுகிறது. இந்த இடத்துல அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் என்று சொல்லுகிறது. எதை சொல்லியிருக்கு? எதை ஐஸ்வர்யம் சொல்லுது? அந்த ஒரு கேள்வியை கேட்டா இங்க என்ன பதில் சொல்லலாம்? நமக்கு நேரம் ஆயிடுச்சு, அதனால நான் நிறைய வசனங்களை சொல்லலை. எளிமையா ஒன்று நான் சொல்றேன். நீங்க யோவான் சுவிசேஷம் அதிகாரம் குறிச்சுக்கோங்க, வீட்டில் போய் வாசிங்க. அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும். யோவான் சுவிசேஷம் 1:10. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. எல்லாம் அவர் மூலமா உண்டாயிருக்கு. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16வது 17வது வசனம். சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் என்னது? ஐஸ்வர்யம். எல்லாமே அவரால் உண்டானது அப்படிங்கிறது தான் அவருடைய ஐஸ்வர்யம். ஆனா அவர் இந்த பூமிக்கு வரும் பொழுது அவருடைய நிலைமை என்ன? அவர் அனைத்தையும் விட்டு
விட்டு இந்த பூமிக்கு வந்தார் இல்லையா? ஏசாயா 53 நம்ம இன்னைக்கு வாசித்தோம் இல்லையா? அந்த 53ல 2வது வசனம் சொல்லுகிறது, நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. சீஷர்களிடத்துல ஒரு சீஷன் ஆண்டவர்ட்ட கேட்கிறான், ஆண்டவரே நீர் எங்க போனாலும் உம்மை நான் பின்பற்றுவேன். அவர் சொல்றாரு, எப்பா நரிகளுக்கு குழி உண்டு, பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க என்ன இல்லை, இடம் இல்லை. தலை சாய்க்க இடம் இல்லை. லூக்கால வாசிக்கிறோம், இயேசுவுக்கு தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்யறதுக்கு ஆட்கள் தேவைப்பட்டாங்க. அவருக்கு ஆஸ்திகளால், அதாவது பண உதவி செய்யறதற்கு அவருக்கும் ஆட்கள் தேவைப்பட்டிருக்கிறாங்க. நிறைய சொல்லிட்டு போலாம். பிலிப்பியர் ரொம்ப அழகா 2ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கு, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி தம்மை தாமே தாழ்த்தினார். எது வரைக்கும் தாழ்த்தினாரா? சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். சிலுவை மரணம் வரைக்கும் அவர் தாழ்த்தினார். இதத்தான் வேதாகமம் என்னன்னு சொல்லுது, ஐஸ்வர்யம் வெர்சஸ் தரித்திரம். இதத்தான் வேதாகமும் தரித்திரம்னு என்ன செய்யுது சொல்லுகிறது. அவருக்கு இருந்த மேன்மை, அந்த மேன்மையை விட்டு நமக்காக இறங்கி வந்தார். இப்ப அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகணும்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த சிலுவையின் செயலைத்தான் தரித்திரம் என்று சொல்லுகிறது. அந்த சிலுவையின் செயல் உனக்கு என்னத்தை தரணும்? ஐஸ்வர்யத்தை தரணும். சிலுவையின் செயல் நமக்கு என்ன ஐஸ்வர்யத்தை தருகிறது? இதை மட்டும் வாசிடலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்தை பாருங்க. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன். அதாவது கொலோசிய நாட்டில் இருக்கக்கூடிய சபையார், அந்த விசுவாசிகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது, அவங்க இருதயம் தேற்றப்படணும், அவங்க அன்பால் இணைக்கப்படணும், தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வு, அந்த உணர்வின் பூரண நிச்சயம், அந்த நிச்சயத்திற்குள்ள எல்லா ஐஸ்வர்யம். அப்ப இங்க ஐஸ்வர்யம்ங்கிறது எதை பேசியிருக்கு? பணம் அல்ல. ஐஸ்வர்யம்ங்கிறது வசதி அல்ல. எங்க ஐஸ்வர்யம்ங்கிறது எது ஐஸ்வர்யமா சொல்லப்படுகிறது? இருதயத்தின் ஆறுதல், அன்பின் இணைப்பு, தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயம். இதுதான் ஐஸ்வர்யம். நான் சொல்றேன், உங்கள்ட்ட நிறைய பணம் இருந்து இது இல்லைன்னு வைங்களேன், நீங்க தரித்திரன். ஆனா உங்களுக்கு இது இருக்கு, பணம் இல்லைனாலும் நீங்க ஐஸ்வர்யவான். உலக பொருள் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாம போயிடும். ஆனா இந்த ஐஸ்வர்யம் என்றைக்கும் இருக்கும். அதைத்தான் அவர் சொல்றாரு. இது 2ஆம் அதிகாரத்துல 9வது 10வது வசனத்துல எப்படி விளக்கம் சொல்றாரு பாருங்க. கொலோசியர் 2 தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. இது இயேசுவை பத்தி சொல்லியிருக்கு. இதுதான் அவருடைய ஐஸ்வர்யம். தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமா இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமா இருக்கிறது.
மேலும் மேலும் சகல சகல துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற இயேசுவுக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதாவது if you are in Christ you have everything. நீங்க கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பரிபூரணம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள். இந்த பரிபூரணம் இதைத்தான் முதல்ல நம்ம வாசித்தோம். 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளின் பொக்கிஷம் அடங்கி இருக்கிறது. இந்த பொக்கிஷத்தை உடையவர்களாய் நாம் மாற வேண்டும் என்பதற்காக இயேசு நமக்காக தரித்திரரானார். இது எங்க நடந்துச்சு? அவருடைய சிலுவையில் நடந்தது. இதனாலதான் பவுல் சொல்றாரு, நானு எதை குறித்து மட்டும் மேன்மை பாராட்டுவேன்? சிலுவையை பற்றி. ஒரே ஒரு வசனம் சொல்லி நம்ம நிறைவு செய்யலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது 14வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக நமக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. நியாயப்பிரமாணம் சொல்லி இருக்கு, கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொண்டு இன்று நான் உனக்கு விதிக்கிற இந்த கற்பனைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி நீ அதை செய்தாயானால் இந்தந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு வந்து பழிக்கும். இன்று நான் உனக்கு விதிக்கிற அந்த கற்பனையின்படி செய்யாம நீ போனனா இந்த சாபங்கள் எல்லாம் உன்னை வந்து பழிக்கும். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது, புறஜாதிகளுக்கு அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள், விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாத சாபங்கள். ஆனா இவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தையின்படி யாருமே என்ன செய்யல? கீழ்ப்படியவில்லை. நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் ஒருவரும் நீதிமான் ஆக்கப்பட முடியாது. நியாயப்பிரமாணம் அந்த காலமானாலும் சரி, அதற்கு முந்தின காலமானாலும் சரி, அதற்கு பிந்தின காலமானாலும் சரி, ஒரு மனிதன் நீதிமான் ஆகணும்னு சொன்னா விசுவாசத்தினாலதான் ஆக முடியும். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை செய்கிறதுனால் ஒரு மனிதன் நீதிமான் ஆக்கப்பட முடியாது. ஏன்னு சொன்னா அவனில் இயல்பாக நீதி என்பது அவனுக்குள் இல்லை. இதை இயேசு சொல்லும்போது சொல்லுவாரு, கனி நல்ல கனியா இருக்கும்னு சொன்னா மரம் நல்லதா இருக்கும். மரம் கெட்டதா இருந்தா கனியும் எப்படிதான் இருக்கும்? கெட்டதா இருக்கும். அப்போ மரம் நல்ல கனியை கொடுக்கணும்னு சொன்னா மரத்துக்குள்ளேயே மாற்றம் வரணும். அந்த மாற்றத்தை தனிப்பட்ட விதத்தில் மனிதனால செய்ய முடியாது. அதனாலதான் மனிதனுக்கு மேல இருந்து மாற்றம் அவனுக்குள்ள வரணும் இல்லையா? அதைத்தான் இவர் இங்க சொல்றாரு. அந்த 13வது வசனத்துல 14வது வசனத்துல அவர் 13ல நியாயப்பிரமாணத்தினுடைய சாபத்தை நீக்கும்படியாய் கிறிஸ்து நமக்காக என்னவானார்? சாபமானார். சிலுவை சாபத்தின் அடையாளம். ஆனால் அந்த சாபத்தின் அடையாளத்தை அவர் ஏற்றுக்கொண்டதனால் இன்றைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இது எப்படி எனக்கு நடக்குன்னா, அவர் மேல வச்ச விசுவாசம், அவர் மேல இருக்கிற விசுவாசம். என்னுடைய சாபத்தை அவர் நீக்கி இருக்கிறார். என்னுடைய பாவத்தின் விளைவாய் வந்த சாபத்தை அவர் நீக்கி இருக்கிறார். இன்னைக்கு எனக்கு என்ன இல்லை? சாபம் இல்லை. என்னுடைய முன்னோர் செய்த பாவத்தினுடைய சாபம் என்னை தொடர வேண்டியதில்லை. நான் செய்த பாவத்தினுடைய சாபமும் என்னை தொடர வேண்டியதில்லை. ஏன்னா என் சாபத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே முறித்து போட்டார். இன்றைக்கு நான்
கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தில் வாழும்படியாக எனக்காக அவர் சாபமானார். முழங்கால் படியிடுவோம். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். நான் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற எதை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. காரணம், நான் நீதிமானாகும்படியாக கிறிஸ்து, பாவம் அறியாத கிறிஸ்து எனக்காக பாவமாக்கப்பட்டார். நான் ஐஸ்வர்யம் உள்ளவன் ஆக வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து இயேசு எனக்காக தரித்திரரானார். நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து இயேசு சாபமானார். என்னுடைய நீதி அவரே, என்னுடைய ஐஸ்வர்யம் அவரே, என்னுடைய ஆசீர்வாதம் அவரே. இவை அனைத்தையும் கிறிஸ்துவின் சிலுவை எனக்கு செய்திருக்கிறது. நல்ல ஆண்டவரே, போஸ்தலனாகிய பவுலோடு இணைந்து நாங்களும் சொல்லுகிறோம், கிறிஸ்து இயேசுவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். எனக்கு உலகம் வேண்டியதில்லை, இயேசு போதும், இயேசு போதும். உம்முடைய சிலுவையின் மகத்துவம் எனக்கு போதும். நீர் அருள் இருக்கிற நீதிக்காக, நீர் அருள் இருக்கிற நிறைவுக்காக, நீர் அருள் இருக்கிற ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். சிலுவையின் மகத்துவம் பிள்ளைகளுடைய வாழ்வின் ஒவ்வொரு அங்கத்தையும் நிரப்பட்டும். கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். சிலுவையின் அடிவாரத்தில் தஞ்சம் அடைகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.